என்ன கேட்டா என்ன வந்திருக்கு ஃப்ரம் மீஷோ பார்க்கலாமா? மீஷோல ஃபீடிங் குர்த்திஸ்ல நான் வாங்கி 10 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இந்த 10 மந்த்துமே இந்த குர்த்திஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் வாஷுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் இப்போ ஷேர் பண்றேன். இப்போ நான் காட்டியிருக்க எல்லா குர்த்தியுமே அனார்கலி டைப் தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் ஃபீடிங் குர்த்தி என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபீடிங் குர்த்தி இது. இந்த வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது காட்டன் குர்த்தி தான். 3/4 ஹேண்டலில் உங்களுக்கு வந்து லேஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஜிப்பும் வந்து இன்விசிபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை ரெகுலர் யூஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ஃபீடிங்க்கு அப்புறம் இதை நான் வாங்கி செவரல் டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு இது ஃபேட் ஆகவே இல்லை. நான் மிஷின் வாஷ் தான் பண்ணுவேன். அப்படி இருந்தும் எனக்கு ஃபேட் ஆகலை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே தான். நான் வாங்கும் போது இது 320 கிட்டே இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆஃபர் டைமில் வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. எவ்ரி மந்த் வர ஃபஸ்ட்டு சண்டே ஆஃபர் போடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆகும் போது உங்களுக்கு பெல்லி பெருசாக இருந்துச்சுனாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெல்லி இதில் தெரியாது. இதுக்கு கண்டிப்பாக நான் 10/10 கொடுப்பேன். ரீசனபிள் ப்ரைஸும் கூட. மோஸ்ட்லி இது நிறைய பேர் வியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பிளாக் கலரில் கலம்கரி பிரிண்ட் போட்ட இந்த ஃபீடிங் குர்த்தி தான். இது 100% காட்டன் மெட்டீரியலுங்க. 3/4 ஹேண்டில் வியர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஷுவல் சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் போட்டுக்கோங்க. இதுலேயே ஜிப்பு இன்விசிபிளாக தான் இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் சம்மர் டைமில் ரொம்ப ஸ்வெட்டிங்கால் கஷ்டப்படுவாங்க. அவங்க இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீடிங் குர்த்தி வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இதை நான் வாங்கும்போது 270 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ இன்னமும் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக டாக்டர் செக்கப்புக்கு நான் இதுவும் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. நிறைய வாட்டி நான் இதை யூஸ் பண்ணி மிஷின் வாஷ் பண்ணியுமே எனக்கு இது வரைக்கும் ஃபேடோ ஆகலை, கிழியவும் இல்லை. இதில் பெருசாக அந்த அளவுக்கு டிசைன்லாம் எதுவுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணும் போது நைட்டி போட்டிருக்க ஃபீலாக தான் இருக்கும். ஹைலி ரெக்கமெண்டட் டாப் தான் இது. இதுக்கு நான் 10/10 கொடுப்பேன். வாங்கினதுலேயே மோசமான குர்த்தினா இதுதான். கிளாத் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஜிப்பு வந்து சுத்தமாக சரியே இல்லை. ஏன்னா நம்ம ஃபீடிங் குர்த்தி வாங்குறதே ஜிப்புக்காக தான். இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒரு 2 டைம்ஸ் தான் வியர் பண்ணியிருப்பேன். அந்த 2 டைம்ஸில் செகண்ட் டைமே எனக்கு வந்து இதில் இருக்க ஜிப்பு வந்து அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு முன்னாடி ஜிப்போட குவாலிட்டியை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஜிப்பு வந்து நல்லாவே தெரியுது. இது ஜிப் வச்ச ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி இன்விசிபிளாகவே இல்லை, விசிபிளாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு வாங்குகிற சமயத்தில் நான் எம் சைஸ் ட்ரெஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடலான்னு எல் சைஸ் போட்டுமே இந்த ஜிப்போட குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. இதை கண்டிப்பாக ரிட்டனும் போட முடியல, ஏன்னா எனக்கு டேட் முடிஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ ஜிப் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஃபீடிங்க்கு அப்புறம் இந்த ஜிப்பை நான் வந்து அப்படியே வச்சு தைச்சிட்டு அப்படியே நார்மல் குர்த்தி மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை நான் வாங்கும்போது 300க்கு வாங்கினேன். இப்போது அதே ரேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிப் குவாலிட்டிக்காக 8/10 தரேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் குர்த்தி பார்க்கலாமா? இதுவும் நிறைய ரேட்டிங்ஸ் இருக்க குர்த்தி தான். இதை நீங்கள் ஃபீடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடிங் இல்லாமல் இருக்கும்போது நார்மலாகவும் வெஸ்டர்ன் வியராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜிப் டைப் இல்லாமல் பட்டன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வெஸ்டர்ன் வியர் மாதிரி இருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது. ஃபீடிங் குர்த்தினா நம்மளுக்கு ஜிப்பு இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணும்போது தெரியாது. ஆனால் இந்த பட்டன் ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வெளியில் போகும்போது. நம்ம காரில் போகிறோம்னா ஓகே, நம்ம மேலே ஒரு துண்டு போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட ஸ்லீவ் சொல்லியே ஆகணும். பலூன் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் வச்சு. அது நல்லா இருக்கும் பார்க்க லுக்கு. சென்டரில் ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது வந்து பலோசோ ஃபேண்ட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெகின்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கூட போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் வியராக யூஸ் பண்ணுறவங்க சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம் உள்ள. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த இந்த லான்ச் வியர் தான். இது ஜிப் டைப்பும் இல்லை, பட்டன் டைப்பும் இல்லை.
நம்ம நார்மலா ஒரு வீட்ல நைட்டி போட்டிருப்போங்க, அந்த நைட்டி மேல எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். பக்கா வெஸ்டர்ன் லுக்குங்க இது. இதை எப்போ மீஷோல விடுவாங்கன்னு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும்போது பார்த்து பார்த்து வச்சுட்டே இருந்தேன். இது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. நான் வாங்கும் போது 520க்கு வாங்கினேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு 4-5 வாஷ்க்கு அப்புறம் லைட்டா ஃபேட் ஆச்சு. இன்ஸ்டால வாங்கலான்னு பார்த்தேன். ஆனா வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கரெக்டா அனுப்புவாங்களான்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஸோ மீஷோல போடும்போது நான் வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டேன். இதை வியர் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. வீட்டில் எனி டைமும் நம்ம நைட்டி யூஸ் பண்ணி போர் அடிச்சா கண்டிப்பா இந்த லான்ச் வியர் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. வெளியில போறச்சும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வியர் மாதிரி. அப்படி உங்களுக்கு வெஸ்டர்ன் வியர் மாதிரி போட பிடிக்குன்னா கீழே நம்ம பேண்ட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெகின்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் இதுக்கு. இது காஃப் லென்த் இருக்கும். ஸோ நம்ம பேண்ட் யூஸ் பண்ணலனாலும் அந்த அளவுக்கு வியர்டா தெரியாது. டிராவல் டைம்ல குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இது ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு 10/10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இருக்க ஒரு லான்ச் வியர் தான். இது வந்து பாலி காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீ லென்த்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட்டுக்கு நீக்கு கீழே தான் வருது. ஸோ இதை வெளியில போகும்போது கண்டிப்பா பேண்ட் இல்லாம போட முடியாது. மற்றபடி இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நான் பாப்பாவை தூக்கிட்டு அம்மா வீட்ல இருந்து வரும்போது டிராவலிங் டைம்ல இதை தான் போட்டுட்டு கீழே பேண்ட் போட்டு வந்தேன். ஃபீட் பண்றதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். இதை நான் 490 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆன்லைன் பேமெண்ட்ல. இப்போ நான் கொடுக்குற ரிவ்யூல ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கொடுக்குற ரிவ்யூ தான். எல்லாமே என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்குற ரிவ்யூ தான். இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா என்ன மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.